வச்சுட்டு பண்ணி வச்சுக்கணும். இது வீடியோஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா, நல்லா ரோஸ் காஞ்ச பிறகு எத்தனை ரோஸ் தேவையோ அத்தனை ரோஸ் நல்லா சேர்த்து வச்சு நல்லா காய வைக்கணும். அது காஞ்ச பிறகு இந்த மாதிரி நல்லா சவுண்டு வரணும். அப்பதான் அரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, இந்த ரெட் கலரு, பிங்க் கலரு, ஒயிட்டு, பேபி பிங்க்கு, இந்த மாதிரி எல்லாம் பர்பிள் கலரு எல்லா ரோஸும் உங்களுக்கு நான் காட்டினேன். அதெல்லாம் ஃபுல் நல்லா காய வச்சுக்கிறேன். இது மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு எப்படி ஒரு ஃபேஸ் பேக் பண்ணணும், இந்த ஃபேஸ் கிரீம் பண்ணணும், ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நாங்க அப்லோட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல ஒரு ஜார் எடுத்துக்கிறேன். ஜார் நல்லா கிளீனா இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி சவுண்டு வரணும். ரோஸ் அரிக்கும் போது நம்ம கையில பிடிச்சி எடுக்கும் போது ஜார்ல ஏன்னா அரிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் நல்லா ஒரு ஜார் அரிச்சு ரொம்ப இருக்குது. இப்போ இது நல்லா பவுடரை அரிச்சிட்டு ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் கிரீமு, இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் அரிச்சுக்கிறேன். அரிச்சு இப்போ எந்த அளவுக்கு ஃபுல்லா ஜார் ஃபுல்லா போட்டு இங்க பாருங்க எவ்வளவு ஒரு சூப்பரான கலர். எவ்வளவு கலர் நான் மிக்ஸ் பண்ணேன், எந்த அளவுக்கு எப்படி இருக்கு பாருங்க கலரு. இது இன்னும் நல்லா ஜெயிச்சு எடுத்துக்கிறதுக்கு இந்த சக்கரை கூட நம்ம இன்னொரு தடவை கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஆற விடணும். இதுலயே இந்த அடியில அந்த கலர்ல வைலட் கலர்ல, லைட் பிங்க்ல இப்படி இதா இருக்கு பாருங்க அந்த கலர். இந்த அளவுக்கு நல்லா நல்லா ஆறிட்டு இருக்குது. இப்ப இதை அடுத்து ஒரு பிளேட் எடுத்து கொஞ்சமா வடிகட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுக்கணும். பிளேட் வைக்கிறேன். இப்போ ஒரு தடைக்கு 2 தடவை ஜெயிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. திரும்பி இப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டியில கிளீனா உங்களுக்கு அது பூரா எவ்வளவு அவ்வளோ நானு ரோஸு எதிர்க்கவே இது போட்டு அரைச்சேன் பாருங்க. இந்த அளவுக்கு தான் இது வந்து ஃபேஸ் பேக்குக்கு தேவைப்படும். இதை கலக்கும் போது எந்த கலர்ல வருதுன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ஃபுல் ரோஸ் சேர்த்து அரைச்சிருக்கிற ஃபேஸ் பேக்கு. ஃபேஸ் கிரீம் பண்ணோம்னா இது இன்னொரு இடம் ஜெயிச்சு எடுத்துக்கணும், இன்னும் நைஸா இருக்கணும் ஃபேஸ் கிரீம் பண்றதுக்கு. அப்புறமா இதுல லிப் பாம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு பண்ணலாம் பாருங்க. இது வந்து இப்ப நான் ஜெயிச்சு எடுத்துக்கிறேன் சக்கரை. பாருங்க, இது அவ்வளோ ஜெயிச்சாலும் அந்த அளவுக்கு பவுடர் வராது. இது வந்து இன்னும் 2 ஹவர் நல்லா வெயில காய வச்சுட்ட பிறகு திரும்பி இன்னொரு தடவை அரைச்சு நம்ம எடுத்துக்கோம்னா அவ்வளோ சூப்பரா இது ஒரு பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரோஸ் ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு தேவைப்படும் போது இதை எடுத்து மறுபடியும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். இது வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு போட்டுடாதீங்க. ஏன்னா இது மறுபடியும் வெயில காய வைக்கணும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுனாக்கா இப்பவே ஒரு 2 ஹவர் வெயில் நல்லா காய வைங்க. வீட்டுல இருக்கிற வெயில்ல தான். வெளியெல்லாம் என்ன வச்சிங்கன்னா டஸ்ட் எல்லாம் அந்த இதாயிடும். நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்றதுனால அந்த டஸ்ட் எல்லாம் உட்காந்து நம்ம முகத்துக்கு நம்ம ஃபேஸ் பேக் பண்ணி போடும்போது இன்ஸ்பெக்ஷன் ஆயிடும். அதனால சொல்ற காலையில வீட்டுல இருக்கிற வெயில்ல தான் நீங்க வீட்டுல ஃபேன் போட்டு அதுல நீங்க காய வச்சுட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ரோஸ் மாதிரியே தெரியல, ஏதோ மிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இதுலதான் வரும். இப்ப இதனால ஒரு 2 ஹவர் நல்லா காய வச்சுட்டு திரும்பி நீங்க அரைச்ச பிறகு இந்த மாதிரி பவுடர் தான் வரும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இதனால ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இப்ப எனக்கு டைம் இல்லை, அதனால இப்போ இதுல வந்து ஃபேஸ் பேக் பண்றதுக்கு நான் ஒரு 2 இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் ஃபேஸ் பேக் பண்ண போறேன். சூப்பரா என்ன கலர் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது தேவையானது ரோஸ் வாட்டர், தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு, அதான் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் எந்த கலர் வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா லைட் நல்லா ப்ளோ பண்ணி முகத்துல இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நல்லா கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்கும். எலுமிச்சம்பழம் சாறுனால என்ன டஸ்ட் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துடும். அந்த முகம் பல பலன்னு இருக்கும்.
டீஸ்பூன் அளவுக்கு தான் ஃபேஸ் பேக்குக்கு இந்த ரோஸ் போகும். அடுத்து வந்து இதுல என்ன மாதிரி கலர் வருதுன்னு பார்க்கணும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்க்கணும், அதிகமா வேண்டாம். இது நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருந்தா நல்லா ஊறணும். ரோஸ் அப்புறமா நம்ம அது போட்டு ஃபுல்லா கலக்கும் போது ஒரு சூப்பர்னா, ஏன்னா ஊறிட்டு இல்லைங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துக்கும். அதனால நம்ம ரோஸ் வாட்டரே யூஸ் பண்ணிட்டு இந்த கலர் ஒரு சூப்பரான கலர் பாருங்க இப்படி வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்க்கிறேன். ஏன்னா அதிகமா சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துதான். வாவ், என்ன சூப்பரான கலர் பாருங்களேன். இது அரைச்சி வச்ச பவுடர் எந்த கலர்ல இருக்கு பாருங்க. ஏதாவது கலர் தெரியுதா? இல்ல எந்த கலரும் தெரியல. ஆனா அந்த ஜார்ல மட்டும் பாருங்க இந்த மாதிரி கலர் எப்படி இருக்குதுன்னு. இதுல லைட் கலரா தான் தெரியுது. அந்த மூடி சொல்லுவாங்கல்ல, இல்ல பீட்ரூட்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு சூப்பரான கலர். ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரம் இது ஊறணும் நல்லா. இப்போ இதுல தேவையான அளவுக்கு ஒரு பாதி எலுமிச்சங்காய் பழம் எடுத்து கொஞ்சமா, அதிகமா வேண்டாம், ஒரு 3 டிராப் இருக்கும். இவ்வளவுதான், ஒரு 3 டிராப் அளவுக்கு எலுமிச்சை பழம் சீட்ஸ் எடுத்துக்கலாம். 3 டிராப் அளவுக்கு எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துக்கிறவங்களுக்கு நல்லா ஒரு தடவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ரோஸ் வாட்டர் அது பாருங்க, அதுதான் உங்களுக்கு நான் 1 டீஸ்பூன் இருக்கு, அரை டீஸ்பூன் எடுத்துக்கணும் ரோஸ். ஏன்னா அது ஃபுல்லா எல்லாம் காஞ்சிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்தீங்கன்னா நான் அரைச்சு, அதனால அது ஊற்ற ரோஸ் வாட்டர் நல்லா ஓடி போயிடும். எவ்வளவு நல்லா ஒரு பீட்ரூட் கலர்ல வந்து சூப்பரா இருக்குது. இவ்வளவு தாங்க. இப்ப இது 5 நிமிஷம் ஊறினதுக்கு இதை எடுத்து ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுங்க. சூப்பரா உங்க ஸ்கின் நல்லா ஒரு கலரா தெரியும். லைட்டா தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு தேவை சால் வேணும்னா கூட நீங்க இன்னும் ஒரு 3 டிராப்ல இருந்து ஒரு 5 டிராப் கூட எடுத்துக்கலாம். அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் அதெல்லாம் எவ்வளவு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு கலரு, கண்டிப்பா நல்ல ஒரு கலரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி எல்லா ரோஸும் சேர்ந்து ஒரு 5-6 ரோஸ் கிட்ட நான் உங்களுக்கு வீடியோ காட்டியிருந்தேன். அந்த மாதிரி காய வச்சு அரைச்சு எடுத்துட்டு இருக்கு. அது மிக்ஸ் பண்ணும் போது இதான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் சப்ளை ரோஸ் மட்டும் நான் இது பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி மொத்தமா நான் அரைச்சதுல இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. இதை அரைச்சிட்டு நான் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. சூப்பரான ஸ்கின் நல்லா க்ளோ சரி நல்ல ஒரு பிங்க் ஷேடா மாறி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ்